ஹலோ அண்ட் வெல்கம் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல். சூப்பர் ஹவுஸ்ஃபுல்ல இந்த அரை மணி நேரமும் நம்ம இந்த வாரம் வெளியாகியிருக்க தொடரி மற்றும் ஆண்டவன் கட்டளை படங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஃபுல்லாக நம்ம தொடரி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடரி அப்படின்னு சொல்லும் போது தனுஷ், கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க, பிரபு சாலமன் இயக்கியிருக்காரு. ஃபுல்லாக ஒரு ட்ரெயின் ட்ராமா. ஸோ ட்ரெயினில் தான் படமே மூவ் ஆகுது. 2 மணி நேரம் முழுசாக ட்ரெயினுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான் படத்துடைய கதை. ஸோ இப்போது இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் தான். பொதுவாகவே படங்கள் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீசர் ஒன்று வெளியிடுவாங்க. அந்த டீசர் எந்த அளவுக்கு பாராட்டு பெறுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரெய்லர் வெளியிடுவாங்க. ஆனால் தொடரி படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வெளியிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் டீசரை செகண்ட் ட்ரெய்லர் அப்படின்ற பேரில் வெளியிட்டாங்க. ஸோ தொடரி படம் பார்த்தீங்கன்னா நேற்று திரையரங்குகளில் வெளியாகியிருக்கு. இதை பற்றி நிறைய விஷயங்கள் படத்துடைய டைரக்டர் பிரபு சாலமன் நம்மக்கிட்ட பேசியிருக்காரு. எப்போவுமே டைரக்டர் தான் கதையாக இருந்தாலும் சரி, இல்லை படத்துடைய ஷூட்டிங்கில் ஆரம்பித்து ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து ரிலீஸ் வரைக்கும் அவருக்கு தான் டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ பிரபு சாலமன் தொடரி படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரபு சாலமன் அவர்களுடைய தொடரி அப்படிங்கிற திரைப்படம் வருது அப்படின்னு சொல்லும்போது படத்தோட டைட்டில்லே எல்லாருமே ரொம்பவே கவரப்பட்டாங்க. தொடரி என்ன ட்ரெயினுக்கு ஒரு தமிழ் ஒரு ஆக்கம் கொடுத்த ஒரு பெயரா இருந்துச்சு. இந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரயிலில் நடக்கக்கூடிய சம்பவங்களை மையப்படுத்தின திரைப்படம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் ட்ரெய்லரை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு சின்ன பிளாட் மட்டும் எங்களுக்காக ரிலீவ் பண்ண முடியுமா சார்? இல்லை, அதான் தொடரின்றது தொடர் வண்டியோட சுருக்கம். இது ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ் ஃபிலிம் டம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் ஃபிலிமே ட்ரெயினில் எடுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் திரைப்படம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு என்டையர் ஸ்கிரிப்டு ஹேப்பனிங் உள்ளார இருக்கிறதுனால தொடரி சரியான ஒரு டைட்டிலாக பட்டுச்சு. தொடரியை பொறுத்த வரைக்கும் இது இட்ஸ் கோயிங் டு பி அ ஹோல்சம் என்டர்டெய்னர். பழைய திலனா மோகனம்பெல்லாம் நமக்குள்ள ஒரு மைண்டில் இப்படிலாம் ஒரு கலகலகலன்னு ஒரு படம் பண்ணுவேன்னு ஆசைப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தான். ஆனால் ஆரோக்கியமான ஒரு பொழுதுபோக்கு சித்திரம். எந்தவித ஒரு ஆபாசமோ ஒரு இரட்டை அர்த்த வசனங்களோ அப்படிலாம் இல்லாமல் என்னுடைய திரைப்படங்கள் என்ன பிரதிபலிக்குமோ அதோட ஒரு ஜாலியான ஒரு ஃபிலிம் தான் அது. இதுக்குள்ள ஆக்ஷன், ரொமான்ஸு, காமெடி எல்லாமே மிக்சடா. அதே மாதிரி உங்களுடைய படங்கள் எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்போ எடுத்துருக்கக்கூடிய இந்த படங்கள் வரைக்கும் கடைசியா கயல் படம் வரைக்கும் எல்லாத்துமே பாத்தீங்கன்னா ஹீரோக்கள்லாம் புதுமுகங்களா இருப்பாங்க, இல்ல ஒரு சில படங்கள் நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்போ வரைக்கும் கமர்ஷியல் ஹிட் கொடுத்துட்டு இருந்தாரு தனுஷ். அவர் எடுத்துட்டு இந்த படத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால ஈர்க்கப்பட்டீங்க? தனுஷ் பால் எதுக்கு ஈர்க்கப்பட்டு இந்த படத்துக்குள்ள அவர் கொண்டு வந்தீங்க? ஒன்ஸ் அகேன் காஸ்டிங் தான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல பேண்ட்ரி கார்னு ஒன்று இருக்கும், ஒரு கேன்டீன் இருக்கும் ட்ரெயின்ல. ஸோ அதில் ஒரு 12 பேர் வேலை செய்வாங்க. அதில் ஒருத்தராக தான் தனுஷ் அவர்கள் வராரு. ஸோ இந்த ஒன்ஸ் ட்ரெயின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா இட் பிகம்ஸ் அ பிக் பட்ஜெட் ஃபிலிம். ஸோ ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராஜெக்டில் ஒரு பெரிய சேலபிள் ஆர்டிஸ்ட் இருக்கணும். இருந்தால் தான் நான் இந்த படத்தை திரைக்கதையை நான் படமாக பண்ண முடியும். நியூ ஃபேஸ் வச்சுலாம் இதை பண்ண முடியாது. ஏன்னா அது மீட் அவுட் பண்ணாது, அந்த வியாபாரத்தை தொடாது. ஸோ அப்போ இவர் எல்லாருமே கீர்த்தி சுரேஷ், சத்யஜோதி ஃபிலிம்ஸு இப்படி எல்லாருமே சேர்றப்போ தான் இது ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்குது இந்த ஃபிலிமுக்கு. ப்ளஸ் தனுஷ் அவர்கள் அந்த கேரக்டருக்குள்ளே இருந்தார். எனக்கு பூச்சியப்பன்ற கேரக்டரு, ஒரு பேண்ட்ரி வெண்டர் அப்படின்றப்ப அது அப்படியே இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு 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 1 hour 2 hourலாம் எனக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டார். அந்த கேரக்டராகவே மாறி கிட்டத்தட்ட அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்குமே எனக்கு பெரிய ஸ்ட்ரெயினே இல்லை. அந்த கேரக்டர் மூட்லேயே இருந்தார் அவர். ஓகே, அதே மாதிரி உங்களோட படத்துல பாத்தீங்கன்னா கேஸ்டிங் எல்லாருமே ரொம்ப நேச்சுரலா இருப்பாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், அவங்களோட ஃபேஸ் கட்ஸா இருக்கட்டும், அவங்க பேசுறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அந்த ஒரு ஆக்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது, ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அதே மாதிரி இதுலயும் கீர்த்தி சுரேஷ் பாத்தீங்கன்னா அப்போ வரைக்கும் நாங்க பார்க்கும்போது தாவணி கட்டிக்கிட்டு அவர் ரொம்ப அழகா இருந்த ஒரு பொண்ணு, இதுல திடீர்னு பாவாடை சட்டை போட்டு ஒரு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு மாதிரி தெரிஞ்சாங்க. உங்களோட கேஸ்டிங்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு ஃபேஸ் கட் கொண்டு வர காரணம் என்ன சார்? உங்களுக்கு பிடித்ததே அதுதானே? இல்லை, இன்னைக்கு எல்லாமே யதார்த்தமாயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப லென்சஸ் முதற்கொண்டு ஷார்ப் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் அந்த ஃபிலிமோட இன்டென்சிட்டி கம்மியாக இருந்ததுனால என்ன பண்ணாங்க, நிறைய மேக்கப் போட வேண்டியதாக இருக்குது, லைட் நிறையா போட வேண்டியதாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டைஸ் ஆகிடுச்சு. ஸோ யூ டோன்ட் வாண்ட் மேக்கப்போட கான்செப்டே எங்கே தேவையோ அங்கே தான் போடணும். இட் ஷுட் நீட் அ பர்பஸ் அண்ட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். நீங்கள் ஃபுல் மேக்கப் லிப்ஸ்டிக்கோட சோகமாக ஒரு சீன் நடிச்சிட்டு இருந்தால் அது எல்லாமே பொய்யாயிடும்ல.
ஸோ அப்போ அதில் நூக் அண்ட் கார்னர்னு ஒரு ஃபில்ம் மேக்கராக எனக்கு அந்த கவனம் அதுக்குள்ளே இருக்கும். எனக்கு அதை லெசன் பண்ணது உதிரி பூக்கள், முள்ளும் மலரும். எனக்கு மகேந்திரன் சார் படங்கள் ரொம்ப பிடிக்கும். பால்மகேந்திர அவரோட படங்கள்லாம் பிடிக்கும். ஸோ அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த யதார்த்த முகங்கள் அது மீறாது, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இன்னைக்கு அது ஆடியன்ஸ் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுறாங்கல்ல. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது படம் பண்ணுறப்ப. இந்த படத்துல இந்த அளவுக்கு ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கு, படம் பெரிய பட்ஜெட், ரயில் எடுத்திருக்கோம் அப்படி இப்படின்னு, அதுவும் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம்னு நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. ஆனா ட்ரெய்லர் வந்துட்டு எங்களை இப்போ வரைக்கும் சீட் நுனியில தான் உட்கார வச்சிருக்கு. படத்துக்கு வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்துல மக்களுக்கு கண்டிப்பா நான் ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? நிச்சயமா கிடையாது. நான் பொய் சொல்ல விரும்பல. நான் மெசேஜ் சொல்லியிருக்கேன், அது சொல்லியிருக்கேன்னு. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு சித்திரம். எனக்கு என்னன்னா ஒரு சேலஞ்சு தான். ஒரு ஃபிலிமை ஃபுல் ட்ரெயினில் பண்ணால் எப்படி இருக்கும், திரைக்கதை பண்ண முடியுமா, அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு பயிற்சி முகாம் மாதிரி தான் எனக்கு இது. அதுதான் பண்ணியிருக்கேன் நான். இப்போ தியேட்டரில் டிக்கெட் எடுத்து உட்காடுறவங்க 2.25 மணி நேரம் ஒரு ரயில் பயணத்தை அனுபவிப்பாங்க. ஓகே. ஏன்னா அந்த சவுண்டு மிக்ஸு சரவுண்டு, நீங்கள் ட்ரெயின்குள்ளே இருப்பீங்க, தடக் 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 தடக்குன்னு போயிடும். 2.25 மணி நேரம் போர் அடிக்காமல் அதை நான் வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஹாலிவுட்ல வந்து அதை ஸ்பேஸில் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ளார இருப்பாங்க, அந்த மூட்லேயே கொண்டு போவாங்க உங்களை. அந்த மாதிரி நான் ஒரு ட்ரெயின்குள்ளே கொண்டு போகிறேன் ஆடியன்ஸை. ஸோ அந்த படம் பார்க்குறவங்க வந்து யாரெல்லாம் ட்ரெயின்குள்ளே போகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்பயாவது போகிறவங்க தான் இருப்பாங்க. இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு ட்ரெயின் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ஜங்ஷனில் இறங்கி டீ சாப்பிட்ற மாதிரி இருக்கும். திருப்பி போய் உள்ளார உட்காந்தீங்கன்னா திருப்பி ட்ரெயின்குள்ளே போக ஆரம்பிச்சிருவீங்க. எங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய திரைப்படங்கள், நல்ல தரமான திரைப்படங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தொடரி திரைப்படமும் கொடுக்க போறீங்க. படத்தின் மேலே கண்டிப்பாக எங்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மக்களுக்கு இப்போ நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க இந்நாளில்? மக்களுக்குன்னு பிரிக்காதீங்க, நானும் மக்களில் ஒருவன், அவ்வளோதான். நான் எப்போதுமே டைரக்ட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா கேமரா பக்கத்தில் ஐ ஸ்டாண்ட் அஸ் ஆடியன்ஸ், அவ்வளோதான். அதான் நான் அந்த கேப் போட்டு ஐம் டைரக்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டேனாலே அந்த யதார்த்தம் என்னை விட்டு போயிடும். நான் அந்த ஒரு ஆங்கிள் தான் நான் வந்து என்னோட ஃபிலிமிங்கே இருக்கும். எனக்கு அப்படிதான் ஒரு விருப்பமும் கூட. ஏன்னா நம்ம தினமும் எவ்வளவோ உலக திரைப்படங்கள் பார்க்குறோம். மார்டின் ஸ்கார்சோடது, ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கப்பலோ, டேவிட் லீன், இப்படி ஸ்டான்லி கியூபிக், இப்படிலாம் நிறைய ரசிச்சிருக்கோம், போயிருக்கோம். அது இதெல்லாம் சுமந்து கொண்டு நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். நம்ம ஓகே அதெல்லாம் ரசிக்கிறோம். நம்ம ஒரு லேமேனா இருக்கிற வரைக்கும் நல்ல படைப்புகள் நம்மகிட்டேருந்து வரும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ நானும் அவங்களில் ஒருவனாக இருந்து இந்த படத்தை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு என்னன்னா இது அவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்திருக்கோம். ட்ரெயின் மேலே ஓடி இருக்கோம், ஓடியாந்துருக்கோம், மழையிலையும் பனியிலையும், நடுவில் ஜங்கிள்ஸ் எல்லாம் நின்றுடுச்சு நைட் டைமில், ட்ரெயின் ஓப்பன் வேகனு. ஸோ இப்படி நிறைய கடந்து வந்திருக்கோம். இந்த படத்தை தயவுசெய்து டிவிடியில் பார்த்துட வேண்டாம், அதுதான் என்னோட இது. ஏன்னா அது என்ஜாய் பண்ண முடியாது. இது வந்து நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் அந்த சரௌண்ட் மிக்ஸோட நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா நல்லா. ஸோ வந்து படத்தோடைய டைரக்டர் வந்து தொடரி படத்தை பற்றி என்ன சொன்னார் அப்படின்றத பார்த்தோம். படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ படத்தை பார்த்த மக்கள் வந்து நிறைய ரிவ்யூஸை சோஷியல் மீடியாவில் கொடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் சொல்ல காத்துட்டு இருக்காங்க ஜூலி. பிரபு சோலமன் இயக்கத்தில் தனுஷ், கீர்த்தி சுரேஷ், சதீஷ், ராதா ரவின்னு பலரும் நடிச்சிருக்க படம் தான் தொடரி. இந்த படத்தோட ரிவ்யூஸும் ட்விட்டரில் இவங்களுக்கான செய்திகளையும் இப்போ பார்க்கலாம். நிக்கில்ன்றவர் அஸ்டாண்டிங் ஆக்டிங், அமேசிங் ஸ்க்ரீன் பிளே, அக்ரெசிவ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி தொடரிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. தனுஷோட எல்லா படத்துலையும் ஆல்மோஸ்ட் மாரி போன்ற நிறைய படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தவர் ரோபோ சங்கர் தொடரி மூவி வந்து ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நிறைய ரீட்வீட்ஸும் அவங்களுக்கான கமெண்ட்ஸும் வந்துட்டு கூஞ்சவனம் இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸ் பட்டியலில் பார்க்கணுன்னா இப்போ தொடரி முதல் நாள்லேயே தமிழ்நாட்டில் 4.32 கோடி சம்பாரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் படத்தை நேரில் நம்ம போய் பார்த்தா தான் அது ஆவரேஜ்லேருந்து புவரா அப்படின்றது தெரியுன்றதும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கீர்த்தி சுரேஷ். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம், அதாவது ஹீரோயினாக நடிக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷ் இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் மூவி, இதை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அவங்களோட ஃபேன் கிளப்பில் நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணிட்டு வராங்க. அதுக்கான இந்த போஸ்டரையும் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தொடரி மூவிக்கு 2.5 இதுதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த்ன்றவர் பார்த்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி என்னன்றது டைரக்டருக்கு மட்டும்தான் புரியும், படத்தை பார்த்தா தான் மற்றவங்களுக்கு புரியும், நீங்களும் போய் படத்தை தியேட்டரில் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க.
கிறிஸ்டபர் கனகராஜன்றவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த படத்தில் காமெடி சீன்ஸு, ராதா ரவியோட விட்டி டயலாக்ஸு, போன உசுறு சாங்கு இதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் மைனஸ்ன்னு சொல்ல போனால் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு ஒர்க் இதெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் ரொம்ப மைனஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரசாந்த்ன்றவர் தொடர் இன்டர்வல் வரைக்கும் நல்லா தான் இருக்குது, ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்ப கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸால் படம் வந்து மொக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சதீஷ்ன்றவர் தொடரி வந்து ஒரு ஃபுல் ட்ரெயின் மூவி ரைட், அதாவது சதீஷ்க்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் நிறையா வந்து கிசுகிசுகள் வெளியானாலும் கீர்த்தி சுரேஷ்க்கும் தனுஷுக்கும் அவர் வாழ்த்துகளையும் அந்த டீமுக்கான பாராட்டுகளையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, கீர்த்தி சுரேஷோட பெர்ஃபார்மன்ஸும் இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க.